ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யுபிஎஸ்சி எக்கனாமி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமி பார்த்தா பயப்படுறாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு மேத்ஸ் வேணுமா அப்படின்ற டவுட் எல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மேத்ஸ்லாம் தேவையில்ல. உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா இருந்தா எக்கனாமி ஈஸி தான். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா, சிலபஸ் பார்க்கணும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல எக்கனாமிக் சிலபஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம புக்ஸ் பார்க்கலாம். புக்ஸ் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி கிளாஸ் 11th இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து நல்லா படிங்க. எத்தனை வாட்டி ரிவிஷன் கொடுக்க முடியுமோ அத்தனை வாட்டி ரிவிஷன் கொடுங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். தென் கிளாஸ் 12th மைக்ரோல சாப்டர் 1 and 2, மேக்ரோல 2, 3, 4, 5, 6 சாப்டர்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா நிதின் சிங்கானியா புக். அண்ட் அதர் சோர்சஸ் என்னன்னா, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி படிக்கணும். எக்கனாமிக் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ நீங்க எடுத்து வச்சு ஷார்ட் நோட்ஸ் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் வரும், எக்கனாமி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு. சிம்பிள் ஆன்சர், நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எக்கனாமினா என்ன? மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை, மணி, இன்ஃப்ளேஷன், ஜிடிபி, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இப்படி எக்கனாமிக்கு தேவையான ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளியரா படிக்கணும். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி செக்டருக்கு போகும். ஸோ அதில் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, பேங்கிங், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரியான இந்தியன் எக்கனாமி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும். அதுக்கப்புறம் சோஷியல் அண்ட் டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் பார்க்கணும். ஸோ இதில் பாவர்ட்டி என்னென்ன, அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் க்ரோத், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், பட்ஜெட், ஜிஎஸ்டி, எக்கனாமிக் சர்வே. ஸோ கவர்மெண்ட் எக்கனாமியை எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபைனலி நம்ம எக்ஸ்டர்னல் எக்கானமி பார்ப்போம். ஸோ இதில் இன்டர்நேஷனல் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், எஃப்டிஐ, டபிள்யூடிஓ, ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க். ஸோ இந்தியாவோட குளோபல் எக்கனாமிய கனெக்ஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை தனியாக படிக்க போகிறது இல்லை. ஒவ்வொரு டாபிக்கோட கரண்ட் அஃபேர்ஸை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். அப்போதான் கான்செப்ட்ஸும் ஸ்ட்ராங் ஆகும், யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸில் இன்ஃப்ளேஷன் வந்தால் அதை ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியோட கனெக்ட் பண்ணுவோம். பட்ஜெட் வந்து அதை ஃபிஸ்கல் டிஃபிசிட்டோட கனெக்ட் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சர் டாபிக் படிக்கும்போது எம்எஸ்பி அண்ட் ஃபார்மர் ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்க்கணும். அப்புறம் பேங்கிங் டாபிக்ல டிஜிட்டல் ருபி, ஆர்பிஐ கைட்லைன்ஸ், லேட்டஸ்ட் பேங்கிங் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இப்படி தேரியும் கரண்ட் அஃபேர்ஸும் கனெக்ட் பண்ணாதான் யூபிஎஸ்சி எக்கனாமி உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்கனாமி பார்த்தோம். இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, என்வரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ இதை யூபிஎஸ்சியோட எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம்.